நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நாம் சேவிக்கும் அத்தியாயத்தில் ஞானம் மோட்ச சாதனம் என்பதையும் அதை அடையும் வகையை பற்றி இந்திரனுக்கும் பிரகலாதனுக்கும் நடந்த சம்பாஷணை குறித்து சேவித்துக் கொண்டிருந்தோம். அந்த அத்தியாயம் ஓரளவு சேவித்திருக்கிறோம். இன்னும் அது தொடர்கிறது. இன்று கேட்போம். பீஷ்மாச்சாரியார் தொடர்ந்து யுதிஷ்டிரனிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். யுதிஷ்டிரா, போலி யுக்திகளில் மிக்க நம்பிக்கையுடன் விஷயங்களில் உள்ள குணங்களை துதிப்பான். அபிமானமும் கர்வம் உள்ளவனாகி சாஸ்திரங்களை கேட்கவே மாட்டான். போகமும் அவனை அடையாது. அழிவற்றதும் உயர்ந்த உலகங்களை படைத்ததும் ஞானம் உருவம் உள்ளதும் தானாகவே விளங்குவதுமான பிரம்மத்தையும் அவன் அறிய மாட்டான். அந்த காரணத்தால் தன் வினைகளால் சுற்றிவிடப்பட்ட பல பிறவிகளை அடைந்து பெரிய அவிவேகத்துடன் கூடியவனுமாகி சம்சாரத்தின் கரையை கடைந்திருப்பவரை அறிய மாட்டான். ஆச்சாரியரை அடைவதால் வணக்கத்தை அடைந்து பிரம்மத்தை அறிய வேண்டும். பிறகு ஆச்சாரியர் என்று பிரசித்தி பெற்றவர் முறையாக இவனை அனுகூலமான தர்மங்களை சேர்க்கும்படி செய்வார். பலாசுரனையும் விருத்திரனையும் கொன்ற இந்திரனே அந்த தர்மத்தால் இந்த மனிதன் உறுதியுடன் நிலை பெற்றிருக்கிறான். அதனால் உண்டாகும் ஞானம் என்னும் வாயுவால் முன்பிறவியில் உள்ள கர்ம கூட்டம் எனும் அந்த பஞ்சு பொதியானது பறக்கும்படி செய்யப்படுகிறது. இவ்வாறு நன்னடக்கையில் முயற்சி உள்ளவனும் சம்சாரத்தை விலக்கி கொள்ளுகிறவனுமாய் இருப்பவன் எப்பொழுதும் பிருகுரிஷியை, அதாவது பிருகு முனிவரை போல உலகத்தில் விரும்பத்தக்க விஷயத்தையே அறுத்து விடுகின்றான். இந்திரனே, இந்த மனிதன் வைராகியத்தை அடையக்கூடாத அந்த கர்மமானது உள்ளில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த காமத்திற்கு ஒத்த நிலையை விலக்க வேண்டும். அந்த காமத்தால் செய்யப்படும் கர்மத்தாலேயே முதலாவதான சுஷுப்தி அவஸ்தையை அவன் அடைகின்றான். இரண்டாவதான ஸ்வப்னா அந்த அவஸ்தையும் கர்மத்தால் அடைகின்றான். இந்த ஜீவன் இந்த இந்திரியங்களுடன் பிரத்யக்ஷம் என்னும் ஜாக்கிர அவஸ்தையில் இருப்பவனாகின்றான். சுஷுப்தி என்ற பெயருள்ளதும் நான்காவதுமான இந்த ஆத்மாவானது ஆவரணம் என்னும் மாயையுடன் கூடியது அல்ல. ஆகிலும் அந்த ஆத்மாவானது கிரியை இல்லாததும் பரத்திலும் பரமமுமான அந்த பரமாத்மாவை பற்றி உலக நடைப்படி அந்த மனத்தை அடக்கத்தக்க யோக வழியுடன் பூஜிப்பதும் ஹோமம் செய்வதும் அடக்கமுள்ளதுமாய் இருக்க வேண்டும். யோகத்தின் வளர்ச்சி உண்டாகும் பொழுது பொதுவான தோற்றம் இருப்பதால் சைத்தன்ய உருவமுள்ள புத்தியின் விருத்தியை பரமாத்மாவின் மாயை என்று தெரிந்து கொள்கின்றான். தீ என்னும் பொருளானது அதன் பொறி போன்றதும் அதைவிட வேறுமாக இருக்கிறது போல அறிவில்லாத சிறுவர்களுக்கு ஆத்ம பொருளானது வேறாக கூறப்படுகிறது. உண்மையில் சாதிக்கத்தக்கதென்றும் இல்லாதிருக்கும் பொழுது நட்பு, பகை முதலியவைகள் எப்படி? இந்திரா, அவைகள் இல்லாத போது சோகம் முதலியவைகளும் இல்லை. இவ்விதம் தெரிந்து கொள். சமமான புத்தியை அடைய வேண்டும். இவ்வாறு உபாயம் உபதேசிக்கப்பட்டது. கோணல் வழியில் செல்ல வேண்டாம். உன் அறிவால் பார்த்துக்கொள். கர்மமானது ஞானிகளை பிரவர்த்திக்க செய்யாது. ஆனால் இந்த ஞானிக்கு இந்த சரீரத்தில் உள்ள பிராப்தம் இருக்கிற வரையில் கர்மம் அடங்காது. அந்த பிராப்தத்தின் முடிவில் ஞானியானவன் அந்த கர்மத்தை அடையவே மாட்டான் என்பது என்னுடைய கருத்து. வெவ்வேறான இடங்களில் இருக்கும் இந்த இந்திரியமானது தாலுஸ்தானத்தில் நிலை பெற்று இருப்பது போல பொருட்கள் புத்தியை அடைந்திருக்கின்றன. புத்தியானது எப்பொழுதும் ஆத்மாவை அடைந்திருக்கிறது. பலவிதமான சங்கல்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டதும் பரங்களுக்கு பரமுமான பரமாத்மா
அந்த பரமபத, அதாவது பரங்களுக்கு பரமமுமான பரமாத்ம ரூபியும் வியாபகரும் மகாத்மாவுமான ஸ்ரீ விஷ்ணுவானவர் வேதாந்தத்தை அறிந்தவர்களில் இவ்வாறு கானம் பண்ணப்படுகிறார். எப்பொழுதும் அவரிடம் குணம் இருப்பதில்லை. மகாத்மாவான அந்த விஷ்ணுவானவர் உலகங்களில் ஜாதிகளிலும் அவற்றை அடுத்த விசேஷண பொருட்களிலும் வசித்து கொண்டிருப்பதால் வாசுதேவர் என்று கூறப்படுகிறார். குணங்களுக்கு தக்கப்படியும் கர்மங்களுக்கு தக்கப்படியும் எல்லா உலகத்திற்கும் எல்லா பயனையும் அவரே அளிக்கிறார். இவருடைய உருவமானது பார்க்கத்தக்க நிலையில் நிற்பதல்ல. ஒருவனும் இவரை கண்ணால் பார்ப்பதில்லை. இந்த உலகில் சமாதி பெற்ற புத்தி உள்ளவன் பக்தியாலும் தைரியத்தாலும் ஞான சொரூபமுள்ள இவரை எங்கும் பார்க்கின்றான். பெரியோர்கள் அதை எனக்கு அறிவிக்கிறார்கள். இந்திரனே, மகாத்மாவான அந்த பகவானே மற்ற விஷயத்தையும் அளித்தார். இந்திரனே, எனக்குள்ள உபாயத்தை இவ்வாறு தெரிந்து கொள். ஆகையால் எப்பொழுதும் எனக்கு உலகமே இல்லை என்று சொன்னார். அசுரபதியான பிரகலாதர் இவ்வாறு சொல்ல இந்திரன் கேட்டு ஆச்சரியமடைந்தான். அப்பொழுது அன்பு மேலிட்டு அவர் பேச்சை கௌரவிக்கவும் செய்தான். 3 உலகங்களுக்கும் பதியான அந்த இந்திரன் இப்பொழுது அசுரர்களுக்கு அரசனான பிரகலாதரை பூஜித்து அவரிடம் விடை பெற்று கொண்டு தன் இருப்பிடம் சென்றான் என்று சொல்வதோடு பீஷ்மாச்சாரியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.